ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக கொரிந்தியருக்கு எழுதின 2வது நிருபம் 2வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்க கேட்போம். சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. சாத்தான் மிகவும் தந்திரமாக செயல்படுகிறவன் என்றும் அவனுடைய செயல்களை நாம் அறிந்து கொள்ளுகிறதற்கு முடியும் என்றும் இந்த வசனம் நமக்கு சொல்லுகின்றது. அநேக நேரங்களில் சாத்தானுடைய தந்திரங்களை புரிந்து கொள்ள தவறி விடுகிறதுனால் பல இன்னல்களில் நாம் சிக்குண்டு விடுகின்றோம். ஒருமுறை பவுல் தன்னுடைய ஊழிய பயணத்தில் பிலிப்பி பட்டணத்திற்கு வந்து அங்கே சில நாள் தங்கி இருந்து சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டிருந்தார். ஓய்வு நாள் தோறும் அவர்கள் ஒரு ஆற்றங்கரையில் சென்று ஜெபம் பண்ணுகிறதும் அங்கே கூடி வருகிறவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறதையும் வழக்கமாக கொண்டிருந்தார்கள். அங்கே குறி சொல்லுகிற ஆவியை உடைய ஒரு ஸ்திரீ இருந்தால் அவள் தன்னுடைய எஜமான்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கி கொண்டிருந்தாள். அநேக நாட்கள் இவள் பவுலையும் சீலாவையும் பின்தொடர்ந்து வந்து, இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டு சொல்லிக் கொண்டே இருந்தாள். சாத்தான் தந்திரமாக செயல்படுகிறதை பவுல் அறிந்து மௌனமாக இருந்தார். இப்படி பல நாட்கள் நடந்தபடியினால் ஒரு நாள் பவுல் சினங்கொண்டு திரும்பி பார்த்து, நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அந்த அசுத்த ஆவியினுடனே சொன்னான். அந்நேரமே அது புறப்பட்டு போனது. ஆனால் அவளுடைய எஜமான்கள் தங்களுடைய ஆதாயம் நின்று போனது என்று கண்டு பவுலையும் சீலாவையும் பிடித்து சந்தை வெளிகளில் இழுத்து கொண்டு போய் அடித்து அதிகாரிகளிடத்தில் ஒப்புவித்தார்கள். அதிகாரிகள் அவர்களை சிறைச்சாலையில் அடைத்து விட்டார்கள். நடுராத்திரியில் அவர்கள் கர்த்தரை துதித்து பாடினார்கள். சிறைச்சாலை அதிரும்படிக்கு கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட்டது. எல்லாருடைய கட்டுகளும் கழன்று போய்விட்டது. சிறைச்சாலை தலைவன் வந்து எல்லா கைதிகளும் வெளியே ஓடிவிட்டார்கள் என்று கருதி தன்னைத்தானே மாய்த்து கொள்ள முற்படுகின்ற போது பவுல் சொன்னார், நாங்கள் அனைவரும் இங்கேதான் இருக்கிறோம், நீ உனக்கு ஒரு கேடும் செய்து கொள்ள வேண்டாம் என்று சொன்னார். சிறைச்சாலையின் அதிகாரி அவர்களை வெளியே அழைத்து கொண்டு வந்தான். அவனுக்கும் அவன் குடும்பத்திற்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. அவர்கள் ஞானஸ்நானம் பெற்றுக் கொண்டார்கள். மறுநாள் அதிகாரிகளிடத்திலிருந்து பவுலையும் சீலாவையும் விட்டுவிடும்படி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. சாத்தான் பவுலனுடைய ஊழியத்துக்கு மிகப்பெரிய தடையை உண்டு பண்ணும்படி எத்தனித்து செயல்பட்டான். ஆனால் பவுலும் சீலாவும் இந்த சோதனையின் நடுவிலும் தேவனை துதித்து பாடி ஜெயமெடுத்தார்கள். ஊழியத்தின் வாசலை பிசாசினால் அடைக்க முடியவில்லை. ஆத்தும ரட்சிப்பு உண்டானது. ஒருவேளை நீங்களும் இதுபோல சாத்தானுடைய தந்திரத்தில் அகப்பட்டிருப்பீர்களானால் கர்த்தரை துதித்து பாடி ஜெபம் பண்ணுங்கள். கட்டுகள் உடையும், வாசல்கள் திறக்கும், நீங்கள் மேன்மை அடைவீர்கள். இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நாங்கள் பகுத்தறிவுள்ளவர்களாய் சாத்தானுடைய தந்திரங்களை கண்டுபிடித்து ஞானத்தோடு நடந்து கொள்ளக்கூடிய நல்ல அனுபவத்தை எங்களுக்கு தாரும். சாத்தானுடைய கிரியைகளுக்கு மேலாக ஜெபித்து ஜெயமெடுக்க பலப்படுத்தும். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.